எனக்கு தெரிஞ்சு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு எத்தனை பேர் செம்ம எமோஷனல் ஆகினுங்கிறீங்கன்னு தெரில. பட் நான் மார்னிங் 9:30 ஒரு 9:30 10க்கெல்லாம் நான் பயங்கரமாக அவுட் பஸ்ட் ஆகிட்டேன். ஏன்னா லைஃப்பில் ஒன்றும் பெருசாக இதாகலனாலும் இது ஏதோ நம்மளே ஏதோ எலெக்ஷனில் ரோடா தெருவா திரிஞ்சு வீடு வீடாக போய் ஓட்டு போடுங்கன்னு கேட்டு ஏதோ அந்த 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 இடம் ஏதோ நம்மளுக்கே கிடைச்ச மாதிரி ஒரு 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 ஃபீலு. அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் எல்லாருக்கும் அந்த ஒரு ஆனந்த அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இந்த ஏஜ் வரைக்குமே நான் எந்த ஒரு ஃப்ளாகும் வாங்கினதே இல்லை. நோ மேட்டர், லைக் ஸ்டேடியம்க்கு எதனா மேட்ச் பார்க்க போனால் கூட நான் எதுவுமே வாங்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின ஃப்ளாக் அண்ட் இது போட்டு தான் எலெக்ஷன் அன்னைக்கு ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தது. இது ஜஸ்ட் இது பண்ணி பாருங்க, எத்தனை பேருக்கு ஏதோ நீங்களே வின்னான மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி தோணுச்சு. இந்த லவ் டுடே ஒன்ஸ் மோர் இதெல்லாம் வந்து டிவியில் போடுவாங்க, இந்த கேபிள் டிவியில். அப்போ ஏதோ பார்த்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், அவ்வளோதான். பட் காதலுக்கு மரியாதை, அப்புறம் துள்ளாத மனம் துள்ளும், இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. இதுதான் நான் போய் பார்த்த தியேட்டர்ல போய் பார்த்த படம். அப்போ ஆரம்பிச்சுது இளைய தளபதி கிட்ட இருந்து ஒரு 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 மாதிரியான ஒரு கனெக்ஷன். அப்போல இருந்து எப்பவுமே ஆடியோ லான்ச் ஆனவுடனே போயிட்டு கேசட் வாங்கி வந்துடுவேன். அப்போ கேசட்ல ஆரம்பிச்சு அப்புறம் SCV சேனல்ஸ்ல போடுவாங்க, அப்புறமா CD. நான் எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு லீவ்ல வந்து போறேனோ பஸ் ஸ்டாண்ட்ல மறக்காம MP3 CDs வாங்கிட்டு போயிடுவேன். இப்போ இவர் ஜெயிச்சுட்டு வந்தா தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் பண்ணுவாரு, இவங்களோட மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் எப்படி அமையும், அதெல்லாம் அப்புறம் அதுலலாம் டீட்டெயிலாக போகலை. தளபதி விஜயை நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணுறவங்கலேருந்து இந்த சாலிகிராமம் சைடு வடப்பள்ளி சைடு சுற்றிட்டு இருக்கிறவங்க மெஜாரிட்டி பார்த்துருப்பாங்க எல்லாருமே. அந்த மாதிரி தான் நானும். பட் பார்க்கும் போதெல்லாம் அப்படியே பேன்னு பார்ப்போம் நேரம். அதுக்கப்புறமாட்டி தளபதி வெளியே ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு வராது. ஏன்னா அப்போ என்கிட்ட இருந்ததெல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன VJ கேமரா, சம்டைம்ஸ் கீபேட் ஃபோன் தான் இருக்கும், 1650 தான் வச்சுருப்பேன். யாருக்கு என்ன கூட இருந்தால் அவங்ககிட்ட யாருன்னா ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு மெயில் மூலியமாக அனுப்பிச்சிக்குவேன். அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஏதோ இது இவர் ஜெயிச்சாரா இல்லை இது நம்மளாம் ஜெயிச்சுமா அப்படின்னு தெரில, அந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஐ ஹோப் இனி எத்தனை வருஷம் இவங்க இதில் ரூல் பண்ணுறாங்கன்னு, ஆட்சியில் இருக்க போகிறாங்க அதுன்னு. பட் டிசப்பாயிண்ட் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலாம், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஜஸ்ட் சும்மா ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஜெயிச்சிட்டோம், ஃபைனலாக ஜெயிச்சிட்டோம். See you on the next video.